மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்போ நாங்கள் கடந்த காணொளியூடாக இந்த பணவீக்கம் சம்பந்தமாக நாம் கோட்பாட்டின் அடிப்படையில் பணவீக்கமானது இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் அந்த ரெண்டு வகையான பணவீக்கம் சம்பந்தமாக தெளிவாக பார்த்தோம். அப்போ முதலாவது பார்த்த நாங்கள் கேள்வி தூண்டல் பணவீக்கம். அப்போ முதலாவது கேள்வி தூண்டல் பணவீக்கம் பார்த்தோம். அப்போ இந்த கேள்வி தூண்டல் பணவீக்கம் கேள்வி பக்கத்தாலே விளங்கப்படுத்தப்பட்ட பணவீக்கமானது இரண்டு அறிஞர்களுடைய கருத்துக்களை உள்ளடக்கி இருந்தது. அதில் ஒன்று பார்த்த நாங்கள் ஐவிங் ஃபிஷர் என்ற பொருளியலாளரால் முன்வைக்கப்பட்ட பணக்கணிய கோட்பாடு சம்பந்தமாக படித்தோம். பணக்கணிய கோட்பாடு. ரெண்டாவது கெய்ன்சிய கோட்பாடு படித்தோம். இது ரெண்டும் கேள்வி தூண்டல் வீக்க கோட்பாட்டுக்குள்ளே ரெண்டு கருத்து. பிறகு நாங்கள் ரெண்டாவது வகையாக படித்த நாங்கள் செலவு தூண்டல் பணவீக்கம். அதாவது மொத்த நிரம்பலில் ஏற்படுகின்ற வீழ்ச்சி, ஒரு நாட்டின் மொத்த நிரம்பலில் ஏற்படுகின்ற வீழ்ச்சி பொதுவிலை மட்டத்தை அதிகரிக்க செய்யும். அப்போ செலவு தூண்டல் பணவீக்கத்தை பற்றி படித்தோம். அதிலேயும் ஒரு நாட்டினுடைய உற்பத்தி செலவில் அதிகரிப்பை ஏற்படுத்துவதில் அமுக்க குழுக்கள் செல்வாக்கு செலுத்தும். அப்போ அந்த அமுக்க குழுக்களினுடைய நடவடிக்கைகளை நாங்கள் ரெண்டு வகையாக பிரித்து படித்தோம். அந்த அமுக்க குழுக்களினுடைய செயற்பாட்டை நாங்கள் ரெண்டு வகையாக பிரித்து படித்தோம். ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்ட உழைப்பை பற்றி படித்தோம். ரெண்டாவது பார்த்த நாங்கள் சரியில்ல மூலப்பொருட்களை வழங்குகின்ற சில உரிமை நிறுவனங்களினுடைய லாபத்தை அதிகரிக்கும் நடவடிக்கை. அப்ப இவை ரெண்டும் எவ்வாறு ஒரு நாட்டினுடைய உற்பத்தி செலவை அதிகரிக்க செய்து ஒரு பொருளாதாரத்திலே பொதுவில மட்டத்தை கூட்டும். சரியில்லை, இவ்வளவு தான் நாங்கள் தெளிவாக கடந்த காணொளியூடாக பார்த்தோம். இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் என்னென்றால், இந்த பணவீக்கத்திலே இரண்டு வகையான பணவீக்கம் இருக்கின்றது. இப்போ முதல் நாங்கள் படித்த நாங்கள் பணவீக்கம் எவ்வாறு உருவாகின்றது. இந்த பணவீக்கம் உருவாகின்ற அடிப்படையில் நாங்கள் கோட்பாட்டின் அடிப்படையில் ரெண்டாக பார்த்தோம். சரியில்லை, இப்போ இனி நாங்கள் பார்க்கறது இந்த பணவீக்கத்தில் இரண்டு வகையான பணவீக்கம் இருக்கின்றது. ஒன்று வெளிப்படையான பணவீக்கம், ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், வெளிப்படையான பணவீக்கம் அல்லது முதன்மை பணவீக்கம் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது பணவீக்கம் மைய பணவீக்கம் அல்லது அடிப்படை பணவீக்கம், கோர் இன்ஃப்ளேஷன் என்று சொல்றது. மைய பணவீக்கம் அல்லது அடிப்படை பணவீக்கம் என்று சொல்லி இந்த பணவீக்கத்தை நாங்கள் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறோம். அப்ப இந்த ரெண்டு பணவீக்கத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது என்பதை நீங்க தெளிவாக சொல்ல தெரியும். அப்ப முதலாவது வெளிப்படையான பணவீக்கம். அப்ப வெளிப்பட பணவீக்கம் என்ன? பொதுவாக மாணவர்களுக்கு தெரியும், பொதுவிலை மட்டத்தில் ஏற்படுகின்ற அதிகரிப்பைத்தான் பணவீக்கம் என்று சொல்லுகிறோம். அப்போ ஒரு நாட்டினுடைய பொதுவிலை மட்டத்தில் ஏற்படுகிற அதிகரிப்பானது ஒரு விலைச்சுட்டன் ஊடாக, அதாவது நுகர்வோர் விலைச்சுட்டன் ஊடாக அளவிடப்படும். ஒரு விலைச்சுட்டன் ஊடாகத்தான் நாங்கள் பணவீக்கத்தை அளவிடுகிறோம். அப்ப சாதாரணமாக அல்லது வளமையாக வெளிப்படுத்தப்படுகிற அல்லது அளவிடப்படுகின்ற விலைச்சுட்டன் மூலமாக ஒரு நாட்டின் பொதுவில மட்டத்தில் ஏற்படுகிற அதிகரிப்பை நாங்கள் அளவீடு செய்தால் அதற்கு பேர் வெளிப்படையான பணவீக்கம். இப்போ இந்த பேர் விளங்கணும். இப்போ வெளிப்படையானது என்றால், இப்போ நடைமுறையிலே மொத்த கேள்வி அதிகரிப்பதாலேயோ அல்லது மொத்த நிரம்பல் வீழ்ச்சி அடைவதாலேயோ ஒரு நாட்டினுடைய பொதுவில மட்டம் அவ்வளவு கூடியிருக்கு.
அப்ப நடைமுறை ரீதியாக அந்த பொதுவில மட்டத்தினுடைய அதிகரிப்பு எவ்வளவான அதிகரித்திருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துவதுதான் வெளிப்பட பணவீக்கம். அப்ப இது வளமையாக அளவிடப்படுகின்ற ஒரு நுகர்வோர் விலைச்சுட்டன் மூலமாக வெளிப்படுத்தப்படும். ஒரு நுகர்வோர் விலைச்சுட்டன் ஊடாக வெளிப்படுத்தப்படும். அப்ப இதைத்தான் நாங்கள் வெளிப்படையான பணவீக்கம். அப்ப இந்த வெளிப்படையான பணவீக்கமானது சாதாரண மக்களின் வாழ்க்கை செலவில் ஏற்படுகிற மாற்றங்களை வெளிப்படுத்தும். சாதாரண மக்களினுடைய வாழ்க்கை செலவில் ஏற்படுகிற மாற்றம் வளமையாக, இப்ப நான் திரும்பவும் சொல்றது என்னென்றால், இப்ப வளமையாக ஒரு நாட்டினுடைய பொதுவில மட்டம் எவ்வளவால் கூடியிருக்கு. அப்ப அந்த அதிகரிப்பை, அந்த வளமையாக விலை மட்டத்தில் ஏற்படுகிற அதிகரிப்பை நீங்கள் ஒரு விலைச்சுட்டன் ஊடாக வெளிப்படுத்தினால் அது வெளிப்படையான பணவீக்கம் அல்லது முதன்மை பணவீக்கம். ரைட். அப்ப முதன்மை பணவீக்கம் என்ன விளங்கி இருக்குதானே? அப்ப இந்த முதன்மை பணவீக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 3 பாயிண்ட்ஸையும் பாருங்கள். இதுல என்னன்னா, நான் அன்றைக்கு சொன்னான், இப்ப இந்த தியரி அடிப்படையில் சொல்லப்படுகிற விடயங்கள், பிரதானமான விடயங்களை நீங்கள் மாணவர்கள் நோட் பண்ணி படிக்கவும். எனவே இப்ப 4 புள்ளிக்கண்டு கேட்கப்பட்டால் தெரியல, இப்ப வெளிப்பட பணவீக்கத்தையும் மைய பணவீக்கத்தையும் வேறுபடுத்த சொல்லி 2-3 தடவை ஃபைனல்ல கேட்டாச்சு. ரெண்டையும் வேறுபடுத்துறதுக்கு அங்க ஒதுக்கப்பட்ட புள்ளி 4. அப்ப வெளிப்பட பணவீக்கத்துக்கு 2 புள்ளி, மைய பணவீக்கத்துக்கு 2 புள்ளி. சரி, அப்ப நீங்க இந்த 2 புள்ளிக்கு ஏற்ற வகையில் உங்களுடைய ஆன்சர் இருக்கும். சும்மா நாங்கள் ஒரு வரியிலை ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லி போட்டு வரையலாம். சொல்லி போட்டு வந்தால் அங்க உங்களுக்கு ஒரே ஒரு புள்ளி தான் கிடைக்கும். 2 புள்ளிக்கு ஒதுக்கப்பட்டால் அப்ப பாருங்க, இதுல 3 பாயிண்ட்ஸை கொடுத்திருக்கிறார் பாருங்க. முதலாவது சொல்லி இருக்கிறேன், ஒரு நாட்டின் பொதுவிலை மட்டத்தில் ஏற்படுகின்ற உண்மையான அதிகரிப்பு, ஒரு நாட்டின் பொதுவில மட்டத்தில் ஏற்படுகிற உண்மையான அதிகரிப்பு தான் வெளிப்பட பணவீக்கம். 2வது பாயிண்ட் சொல்லி இருக்கிற பாருங்கள், இது வளமையாக பயன்படுத்தப்படும் விலைச்சுட்டன் மூலமாக வெளிப்படுத்தப்படும். அப்ப இது நாங்கள் வளமையாக பயன்படுத்துகிற விலைச்சுட்டன் மூலமாக அளவிடப்படும் வளமையான விலைச்சுட்டன். சரி, அப்ப ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிற, நாங்கள் அடுத்த பகுதியில் பார்க்க போறோம். அப்ப இலங்கையில பணவீக்கத்தை அளவீடு செய்வதற்கு நாங்கள் 4 வகையான விலைச்சுட்டன்களை பாவிக்கிறோம். 4 வகையான விலைச்சுட்டன்களை பாவிக்கிறோம். அப்ப ஒன்று, முதலாவது விலைச்சுட்டன் சொல்லுகிறோம் கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன். அப்ப முதலாவது கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் CCPI. 2வது தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் NCPI. 3வது உற்பத்தியாளர் விலைச்சுட்டன் PPI. 4வது மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி GDP டிஃப்ளெக்டர். அப்போ ஒரு நாட்டினுடைய இலங்கையில பணவீக்கத்தை அளவீடு செய்யறதுக்கு 4 வகையான விலைச்சுட்டன்கள் இருக்கின்றது. இந்த விலைச்சுட்டன்களை பற்றி நாங்கள் அடுத்து பார்க்க இருக்கிறோம். அப்ப வளமையாக அளவிடப்படுகின்ற விலைச்சுட்டன் மூலமாக இந்த வெளிப்பட பணவீக்கம் வெளிப்படுத்தப்படும். கடைஞ்சலோடு 3வது பாயிண்ட் பாருங்கள், இது சாதாரண மக்களின் வாழ்க்கை செலவில் ஏற்படுகிற மாற்றங்களை வெளிப்படுத்தும். அப்ப சாதாரண மக்களினுடைய வாழ்க்கை செலவில் ஏற்படுகிற மாற்றங்களை வெளிப்படுத்தும். அப்ப வெளிப்படையான பணவீக்கம் என்று கேட்டால் மாணவர்கள் இந்த 3 விடயத்தையும் நீங்கள் எழுத கற்றுக்கொள்ளுவோம். சரி, ரைட். அப்ப 2வது விடயத்துக்கு போவோம். மைய பணவீக்கம் அல்லது அடிப்பட பணவீக்கம், கோர் இன்ஃப்ளேஷன். மைய பணவீக்கம் அல்லது அடிப்பட பணவீக்கம். அப்ப பாருங்க, மைய பணவீக்கம் என்ன? வெளிப்படையான பணவீக்கத்தில் காணப்படுகின்ற நிரம்பல் அதிர்ச்சி. இந்த சொல் ஒரு முக்கியமான ஒரு சொற்பதம். நிரம்பல் அதிர்ச்சி போன்ற விலைத்தளம்பல்களை அகற்றும் பொருட்டு
சில வகையான பொருட்களின் விலைகளை நீக்கி கணிப்பிடப்படுகின்ற விலைச்சுட்டனுடைய மாற்ற போக்கு மைய பணவீக்கமாக இருக்கும். அப்ப இந்த மைய பணவீக்கம் என்று சொல்றது என்னென்றால், இப்ப நடைமுறையில் நீங்கள் விளங்க வேணும். சரியில்லை, இப்ப சில வகையான பண்டங்களினுடைய நிரம்பல் பக்கம். அப்ப நிரம்பல் பக்கம் என்றா உற்பத்தி பக்கம். இப்ப நாங்கள் நிரம்பல் பக்கம் என்று சொல்றது உற்பத்தி பக்கம். அப்ப சில வகையான பண்டங்களினுடைய நிரம்பல் இயற்கையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் விவசாய உற்பத்திகளை எடுத்து பாருங்கள். இந்த விவசாய உற்பத்திகள் அதைத்தான் நாங்கள் காட்டியிருக்கிறோம் உணவு. அப்ப விவசாய உற்பத்திகளினுடைய நிரம்பலானது இயற்கையோடு தொடர்புடையது. அப்ப பாருங்க, அப்ப இயற்கையில வார சில தாக்கம் அந்த விவசாய உற்பத்திகளுடைய நிரம்பலை திடீரென்று குறைக்கும். அப்ப அந்த திடீரென்று நிரம்பல் குறைந்தால் அதனுடைய விலை பெரிய அளவால் அதிகரிக்கும். ஆனால் அந்த விவசாய பொருட்களின் விலை இயற்கையில் ஏற்படுகின்ற சீற்றத்தால நிரம்பல் பெரிய அளவால குறைந்து விலையில் ஒரு பெரிய அதிகரிப்பு வந்தால் அது நடைமுறை ரீதியான விலை அதிகரிப்பாக எடுக்க இயலாது. ஒரு அசாதாரண சூழலானதான் அந்த விலை அதிகரிச்சிருக்கு. அப்ப அவ்வாறு விலை மட்டம் அதிகரிக்கின்ற பொருட்களை நான் சொன்ன கருத்து விளங்கி இருக்கு. இந்த நிரம்பல் பக்கத்தில் அதிர்ச்சியை கொடுத்து இந்த விவசாய பொருட்களின் விலைகளை திடீரென்று கூட்டும். அப்படி நிரம்பல் பக்கத்தில் அதிர்ச்சியை கொடுத்து விலை மட்டத்தில் ஏற்படுகிற அதிகரிப்புகளை தவிர்த்து யதார்த்த ரீதியாக விலை அதிகரிப்பை நாங்கள் கண்டுபிடித்தால் அதுக்குத்தான் பேர் மைய பணவீக்கம் அல்லது அடிப்படை பணவீக்கம் என்று சொல்லுகிறோம், கோர் இன்ஃப்ளேஷன். அப்ப பாருங்கள், இலங்கையில தொகை மதிப்பு திணைக்களம், அப்ப எல்லாருக்கும் தெரியும் இந்த விலைச்சுட்டன் சம்பந்தமான அளவீட்டை தொகை மதிப்பு திணைக்களம் தான் செய்யுது. அப்ப தொகை மதிப்பு திணைக்களம் என்ன செய்யுதுன்னா, பாருங்க நிரம்பல் பக்கத்திலே அதிர்ச்சியை கொடுக்கின்ற உணவு மற்றும் வலு. அப்ப வலுவண்டு நாங்கள் சொல்றது எரிபொருட்களின் விலைகள் தளம்பினால் போக்குவரத்து கட்டணம் தளம்பும். அப்ப இந்த 3 வகையான பொருட்களின் விலைகளையும் அகற்றி இந்த உண்மையாக விலையில் ஏற்படுகிற அதிகரிப்பை நடைமுறை ரீதியாக நாங்கள் அளவீடு செய்தால் அந்த பணவீக்கத்துக்குத்தான் பேர் மைய பணவீக்கம். அப்ப வெளிப்படையான பணவீக்கத்தை விட மைய பணவீக்கத்தினுடைய பெறுமதி சிறியதாக இருக்கும். இந்த வெளிப்படையான பணவீக்கத்தை விட மைய பணவீக்கத்தின் பெறுமதி பிள்ளைகள் சிறியதாக இருக்கும். ஏனென்றா இங்கு வளமையாக விலை மட்ட அதிகரிப்பை பார்க்கிறோம். அப்ப இந்த நிரம்பல் பக்கத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற பண்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டிய தேவை இல்லை. அப்ப உணவுப் பொருட்களின் விலை வெறும், போக்குவரத்தின் கட்டணம் வெறும், எரிபொருட்களின் விலைகள் வெறும், நாங்கள் நடைமுறையாக பாவிக்கின்ற பண்டங்களுடைய விலைகள் எல்லாம் இதுக்குள்ள வரும். இதுக்குள்ள வெளிப்படையான பணவீக்கம் கணிக்க. ஆனா மைய பணவீக்கம் நாங்கள் கணிக்க இந்த நிரம்பல் பக்கத்தில் வார அதிர்ச்சி என்னென்ன பொருட்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறதோ அவற்றினுடைய விலைகள் எல்லாத்தையும் அகற்றி நடைமுறை ரீதியாக உண்மையான விலை எத்தனை வீதம் கூடியிருக்கு என்பதை கண்டுபிடிப்பதுதான் மைய பணவீக்கம். அப்ப வெளிப்பட பணவீக்கத்தை விட மைய பணவீக்கத்தினுடைய பெறுமதி சிறியதாக இருக்கும். வெளிப்படையான பணவீக்கத்தை விட மைய பணவீக்கத்தினுடைய பெறுமதி சிறியதாக இருக்கும். இதைத்தான் நாங்கள் வெளிப்பட பணவீக்கம், மைய பணவீக்கம் அப்ப ரெண்டையும் தெளிவான முறையில் வேறுபடுத்த தெரியும். சரிதானே? வெளிப்பட பணவீக்கத்துக்கு மைய பணவீக்கத்துக்கும் உள்ள வேறுபாடு. அடுத்த விடயத்துக்கு வாங்க பிள்ளைகள், பணவீக்க வீதம். அடுத்த விடயம் பாருங்கள், பணவீக்க வீதம். அப்ப இன்ஃப்ளேஷன் ரேட்.
பணவீக்க வீதம். இந்த தலையங்கம் விளங்கோணும் பணவீக்க வீதம். அப்போ முன்னுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். பணவீக்கம் என்றா என்ன? பொதுவிலை மட்டம் தொடர்ந்தேர்ச்சியாக அதிகரிப்பது பணவீக்கம். பொதுவிலை மட்டம் தொடர்ந்தேர்ச்சியாக அதிகரிப்பது பணவீக்கம். அப்போ பொதுவிலை மட்டம் தொடர்ச்சியாக அதிகரிப்பது பணவீக்கம். பணவீக்கம் என்னத்தாலே அளவிடப்படுகிறது? விலைச்சுட்டனால. சரி, இப்போ விலைச்சுட்டன். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ பணவீக்கத்தை அளவீடு செய்கிறதுக்கு தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனை பாவிக்கிறோம். தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் இப்போ 2018 ஆண்டு தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டியின் பெறுமதி 2018 ஆண்டு தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டியினுடைய பெறுமதி 150 ரெண்டு வைப்போமே 150. சரியில்லை. 2019 ஆண்டு தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டியினுடைய பெறுமதி தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டியினுடைய பெறுமதி. அப்ப தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டியினுடைய பெறுமதி 157.5 157.5. இந்த உதாரணத்தை வச்சுக்கொண்டு விளங்குவோம். 2018 ஆண்டில் 150, 2019 ஆண்டில் 157.5. அப்போ தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் நான் சொன்னது விளங்கி இருக்க. தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன். அப்போ இப்போ தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் இந்த 18 ஆண்டிலிருந்து 19 ஆண்டில் பாருங்கள் 7.5 கூடியிருக்கு. 7.5 கூடியிருக்கு. அப்போ 7.5 அதிகரித்திருக்குது 7.5. இப்போ நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் பணவீக்க வீதம். அப்போ 2 ஆண்டுகளுக்கிடையில் அல்லது 2 வருட காலப்பகுதிக்கிடையில் பொதுவிலை மட்டத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பின் 100 வீதம். அப்போ 2 வருட காலப்பகுதிக்கிடையில் பொதுவிலை மட்டத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பின் 100 வீதம்தான் பணவீக்க வீதம். அப்போ பணவீக்க வீதம் என்றது என்னத்தில் இருக்கணும்? 100 வீதத்தில் இருக்கணும். அப்போ பணவீக்க வீதம் என்னென்று காண்பது. அப்போ 2 ஆண்டுகளை நீங்கள் எடுத்தால் முந்திய வருட நுகர்வோர் விலைச்சுட்டியின் மேல் பாருங்க. முந்திய வருடம் இப்போ நாங்கள் 19 ஆண்டுக்கு பணவீக்க வீதம் கழிக்க போகிறோம் என்றால் முதல் ஆண்டு 2018. அப்போ 2018 ஆண்டில் விலைச்சுட்டியின் பெறுமதி என்ன? அப்போ முந்தைய வருட நுகர்வோர் விலைச்சுட்டியின் மேல் நுகர்வோர் விலைச்சுட்டியில் ஏற்பட்ட மாற்றம் நுகர்வோர் விலைச்சுட்டியில் ஏற்பட்ட மாற்றம் தரணும். நுகர்வோர் விலைச்சுட்டியில் ஏற்பட்ட மாற்றம் தரணும். இதுதான் பணவீக்க வீதத்தை கணிக்கிற சமன்பாடு. இப்போ இந்த உதாரணத்தின்படி பாருங்கள். 2019 ஆண்டுக்கு நீங்கள் பணவீக்க வீதம் கணிக்க போறீங்கள். முதலாண்டின் பெறுமதி 150. அப்போ முந்தைய வருடத்தின் பெறுமதி 150. தற்போதைய வருடத்துக்கு முந்தைய வருஷத்துக்கும் இடையில் விலைச்சுட்டியில் ஏற்பட்ட மாற்றம். அப்ப விலைச்சுட்டியில் ஏற்பட்ட மாற்றம் 7.5. பாருங்க, விலைச்சுட்டியில் ஏற்பட்ட மாற்றம் 7.5 தரணும். அப்ப 150 மேல் 7.5 தரணும். அப்ப இதை நீங்கள் இப்ப சுருக்கி விட்டீங்கள் என்றால் 5 வீதம். அப்ப 2019 ஆண்டு பணவீக்க வீதம் 5 வீதம். அதாவது இந்த உண்மையான விளக்கம் என்ன? 2018 ஆண்டை விட 19 ஆண்டு சராசரி விலைகள் இந்த தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனுக்குள்ள நாங்கள் எடுத்த பண்டங்களுடைய சராசரி விலைகள் 5 வீதம் கூடியிருக்கு. அப்ப 5% அதிகரிப்புக்கு தான் பேர் பணவீக்க வீதம். அப்ப பணவீக்க வீதம் நாங்கள் அளவிட வேண்டும் என்றால் எங்களுக்கு 2 ஆண்டுகளுக்குரிய 2 வருடத்துக்குரிய என்ன தேவை? விலைச்சுட்டியின் பெறுமதி வேணும்.
அப்போ 2 வருடங்களுக்குரிய விலைச்சுட்டியின் பெறுமதி வேணும். அதை நீங்கள் தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனோ கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனோ என்று நாங்கள் பிரிக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ 2 ஆண்டுகளுக்கான விலைச்சுட்டி தெரிஞ்சால் பணவீக்க வீதத்தை குறித்த ஆண்டுக்கு கணிக்கலாம். அப்போ இதுக்கு தான் பேர் பணவீக்க வீதம். ரைட். அப்போ அடுத்த பணவீக்க வீதம் கணிச்சது விளங்கி இருக்கும். அடுத்த விடயம் பாருங்கள், மெய் வட்டி வீதம். அடுத்தது மெய் வட்டி வீதம். அப்போ பொருளியல்ல நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே சொல்லி கொண்டிருக்கிறோம், இந்த மெய் என்று நாங்கள் குறிப்பிடுவது பிள்ளைகள் மெய் என்று நாங்கள் குறிப்பிடுவது அழகு ரீதியான விடயங்களை. அழகு ரீதியான விடயங்களைத்தான் பொருளியல்ல மெய் ரியல் பாருங்க. அப்ப பணத்தின் விலையைத்தான் நாங்கள் வட்டி என்று படிச்சிருக்கிறோம். அப்ப நடைமுறையில பணத்தினுடைய விலை வட்டி. அந்த வட்டி என்ன வடிவில் சொல்லப்படும்? பண வடிவில் சொல்லப்படும். நாங்கள் சாதாரணமாக வட்டி என்று சொல்றது பண ரீதியான வடிவில் சொல்லப்படும். பண ரீதியான வடிவில் தான் சொல்லப்படும். அப்ப பணத்தின் விலையான வட்டி பண வடிவில் இருக்கும். அப்ப பண ரீதியாக வெளிப்படுத்தப்படுகின்ற விடயங்களை பொருளியல் பாடத்தில் பெயரளவு பண ரீதியான விடயத்தை நாங்கள் பெயரளவு. அப்ப பெயரளவு பெருமானம். அப்ப வட்டி வீதமானது பணவடிவில சொல்லப்படும். அப்ப பணவடிவில வெளிப்படுத்தப்படுகிற வட்டிக்கு பேர் பேரளவு வட்டி வீதம். இந்த பேரளவு வட்டி வீதம். அப்ப பேரளவு வட்டி வீதத்தின் கொள்வனவு சக்தி, இந்த பேரளவு வட்டி வீதத்தினுடைய கொள்வனவு சக்திக்குத்தான் பேர் மெய் வட்டி வீதம். பேரளவு வட்டி வீதத்தினுடைய கொள்வனவு சக்திக்குத்தான் பேர் மெய் வட்டி வீதம். அப்ப மெய் வட்டி வீதம் எவ்வாறு கணிக்கப்படும் பாருங்க. பேரளவு வட்டி வீதத்தில் இருந்து பணவீக்க வீதத்தை கழிச்சு, பேரளவு வட்டி வீதத்தில் இருந்து பணவீக்க வீதம் இன்ஃப்ளேஷன் ரேட், இந்த பணவீக்க வீதத்தை கழிக்க வாரதுக்கு தான் பேர் மெய்வட்டி வீதம். அப்ப மெய்வட்டி வீதத்தினுடைய பெறுமதி பிளஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். பேரளவு வட்டி வீதம் என்பது எப்பவும் பிளஸாத்தான் இருக்கும். பண ரீதியான வட்டி பிள்ளைகள் ஒரு நாளும் நடைமுறையில் மைனஸில் இருக்காது. அப்ப பேரளவு வட்டி வீதம் என்னத்தில் இருக்கும்? பிளஸ். பேரளவு வட்டி வீதம் வந்து பிளஸில் இருக்கும். பேரளவு வட்டி வீதத்தில் இருந்து பணவீக்க வீதத்தை கழி. அப்ப அந்த பணவீக்க வீதத்தை கழிக்க வார மெய்வட்டி வீதம் பிளஸ்லையும் இருக்கலாம் மைனஸ்லையும். அப்ப மெய்வட்டி வீதம் எப்ப பிளஸ் ஆயிருக்கும்? பேரளவு வட்டி வீதத்தை விட பணவீக்க வீதம் சின்னனாயிருந்தான். பாருங்கள், பேரளவு வட்டி வீதத்தை விட பணவீக்க வீதம் சின்னனாக இருந்தால் மெய்வட்டி வீதம் பிளஸ். மெய்வட்டி வீதம் பிளஸ். மாறி யோசிங்க, பேரளவு வட்டி வீதத்தை விட பணவீக்க வீதம் பெருசா இருக்கு. பேரளவு வட்டி வீதம் 10, பணவீக்க வீதம் 12. அப்படி போட்டு பேரளவு வட்டி வீதம் வந்து இப்ப 10 வீதமாக இருக்குது. அந்த நாட்டினுடைய பணவீக்க வீதம் வந்து பிள்ளைகள் 12 வீதமாக இருக்கு. அப்ப ஆகவே மெய்வட்டி வீதம் என்பது 2. மெய்வட்டி வீதம் 2. அப்ப பேரளவு வட்டி வீதத்திலிருந்து பணவீக்க வீதத்தை கழிக்க வாரது மெய்வட்டி வீதம். அப்ப மெய்வட்டி வீதமானது பிளஸ்லையும் இருக்கலாம் மைனஸ்லையும் இருக்கலாம். ஆனால் பேரளவு வட்டி என்பது ஒரு நாளும் பேரளவு வட்டியானது பேரளவு வட்டியின் பெருமானம். அப்ப பேரளவு வட்டியினுடைய பெருமானம் வந்து எப்பவும் பிளஸாகவே இருக்கும். பேரளவு வட்டி வீதத்தினுடைய பெருமானம் வந்து எப்பவும் பிளஸாக இருக்கும். ஆனா மெய்வட்டி வீதத்தினுடைய பெறுமதி பிளஸ்லையும் இருக்கலாம் மைனஸ்லையும் இருக்கலாம்.
இது இந்த மெய்வட்டி வீதத்தினுடைய பெறுமதி பிளஸ்லேயும் இருக்கலாம் மைனஸ்லையும். அப்போ இதில் நீங்கள் பெரிய ஒரு விடயம் அன்று இல்லை. இந்த மெய்வட்டி வீதத்தை பிள்ளைகள் நீங்கள் கணிக்க தெரிஞ்சால் சரி. மெய்வட்டி வீதத்தை நீங்கள் இதில் எனக்கு கணிக்க தெரிஞ்சால் சரி. மெய்வட்டி வீதம். அப்போ மெய்வட்டி வீதம் கணிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? 2 தகவல் வேணும். ஒன்று பேரளவு வட்டி வீதம் தேவை, 2வது பணவீக்க வீதம் தேவை. அப்போ பேரளவு வட்டி வீதமும் பணவீக்க வீதமும் தரப்பட்டால் நீங்கள் மெய்வட்டி வீதத்தை கணிக்கலாம். நீங்கள் மெய்வட்டி வீதத்தை கணிக்கலாம் என்றது இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். ரைட். அப்போ இவ்வளோ விஷயம் தெளிவாயிட்டதில்லோ. ரைட். அடுத்த விடயத்துக்கு வாங்கோ. பணவீக்கத்தின் பொருளாதார விளைவுகள். பணவீக்கத்தின் பொருளாதார விளைவுகள். அப்போ இதை நீங்கள் நடைமுறை ரீதியாக விளங்கணும். இது பகுதி 2 பல தடவை இந்த வினா ஃபைனல் பேப்பரில் வினாவப்பட்டு விட்டது. கடைசியாக 2020ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்ட பேப்பர்லேயும் கேட்டார்கள். அப்போ இந்த பணவீக்கத்தால் பொருளாதாரத்தில் தோன்றுகின்ற பாதகமான விளைவு, பாதகமான விளைவு, அந்த பாதகமான விளைவுகளை பணவீக்கத்தினுடைய செலவுகள் பாருங்கள். அப்போ பணவீக்கத்தினுடைய பாதகமான விளைவுகளை இங்கே நாங்கள் பொருளியல் செலவுகள் என அழைப்பேன். பொருளியல் செலவு. அப்போ பணவீக்கத்தினுடைய பாதகமான விளைவுகள் பொருளியல் செலவு என அழைக்கப்படும். பொருளியல் செலவுன்றது உங்களுக்கு விளங்குவோம். அப்போ முதலாவது பாருங்க, பணவீக்கத்தினுடைய முதலாவது பாதகமான விளைவு பணத்தின் மெய்ப்பெறுமதி வீழ்ச்சி அடையும். அப்ப இதில் மாணவர்கள் ஒவ்வொரு விடயமாக விளங்கி கொண்டு வாங்கும். மெய்ப்பெறுமதி ஒரு பணத்தினுடைய கொள்வனவு சக்திக்கு பேர் மெய்ப்பெறுமதி. அதைத்தான் நாங்கள் சும்மா சாதாரணமாக சொல்லிய பணத்தின் பெறுமதி. இப்போ எங்கள்கிட்ட 100 ரூபா காசு இருக்குது. அப்போ அந்த 100 ரூபா காசை கொண்டு கொள்வனவு செய்யக்கூடிய பொருளை வழங்கும். அதான் அந்த 100 ரூபாவினுடைய பெறுமதி. அப்போ விலை மட்டமானது, இப்போ உதாரணம் யோசிச்சு பாருங்கள், எங்கள்கிட்ட 100 ரூபா காசு இருக்குது, பொதுவிலை மட்டமும் 100. அப்போ எங்களால் ஒரு இலகை வாங்கிடும். அந்த 100 ரூபாவினுடைய கொள்வனவு சக்தி. இப்ப பொதுவில மட்டம் இந்த பிரைஸ் லெவல் 100ஆக இருந்து 200ஆக அதிகரிக்குது. அப்ப 100ஆக இருந்து 200ஆக அதிகரித்தால் இப்ப 100 ரூபாவினுடைய கொள்வனவு சக்தி அரை அலகு. அப்ப ஒரு யூனிட்டை வாங்கியலாது. இதுதான் அந்த கொள்வனவு சக்தி என்றது விளங்கணும். பர்ச்சேசிங் பவர், கொள்வனவு சக்தி. அப்ப பணவீக்கம் என்ன செய்யும்? பணத்தினுடைய பெறுமதியை வீழ்ச்சியடைய செய்யும். பணவீக்கமானது பணத்தினுடைய பெறுமதியை வீழ்ச்சியடைய செய்யும். அப்ப பணத்தினுடைய பெறுமதி என்று நாங்கள் சொல்றது பிள்ளைகள் கொள்வனவு சக்தி. அப்ப அதை நீங்க மெய்ப்பெறுமதி என்று சொல்லலாம், சும்மா பெறுமதி என்று நீங்க சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ரைட். அப்ப முதலாவது விஷயம் கிளியர் ஆயிட்டு. பணவீக்கத்தினுடைய 2வது விளைவு பாருங்கள், நிலையான வருமானம் பெறுவோரின் மெய் வருமானம் குறையும். பண வருமானத்தினுடைய கொள்வனவு சக்திக்கு பேர் மெய் வருமானம். பண வருமானத்தினுடைய கொள்வனவு சக்திக்கு பேர் மெய் வருமானம். அப்ப நிலையான வருமானம் பெறுவோரின் பண வருமானம் என்பது மாறாது. அப்ப இது இன்றைக்கு முறையளவாக இருக்கும். அப்ப பொதுவில மட்டம் விலைச்சுட்டன் அதிகரிக்குது. அப்ப நாடு பணவீக்கத்துக்குள்ள இருக்குது. அப்ப பொதுவில மட்டம் அதிகரித்து கொண்டு போனால் மெய் வருமானம் தொடர்ந்து குறையும். யாருடைய மெய் வருமானத்தை குறைக்கும்? நிலையான வருமானம் பெறுவோரின் மெய் வருமானத்தை குறைக்கும். நிலையான வருமானம் பெறுவோரின் மெய் வருமானத்தை குறைக்கும். அப்ப நிரந்தர வருமானம் பெறுவோரின் மெய் வருமானம் வீழ்ச்சி அடையும். அடுத்தது பாருங்கள், 3வது சேமிப்போரும் கடன் கொடுத்தோரும் பாதிக்கப்படுவினர்.
இந்த மூன்றாவது விஷயத்தையும் நாலாவது விஷயத்தையும் சேர்த்து பாருங்க. சேமிப்போரும் கடன் கொடுத்தோரும் பாதிக்கப்படுவினம். பணவீக்கம் சேமிப்போரையும் பாதிக்கும், கடன் கொடுத்தோரையும் பாதிக்கும். 11 நடைமுறை உங்களுக்கு விளங்கும். இப்ப பாருங்கள், சேமிக்கிறவர்கள் தாம் சேமித்த காசை கொண்டே வங்கிகளில் வைப்பிலிட்டு பண வடிவிலை வட்டி என்ற வருமானத்தை எடுப்பினம். பேங்கில் கொண்டே அவர்கள் டிபாசிட் பண்ணி பேங்கில் இருந்து ஒரு வட்டியை எடுப்பினம். கடன் கொடுத்தோர் பாருங்க, தான் வழங்கின கடன் மூலமாக வட்டி என்ற வருமானத்தை பெறுவர். அப்ப சேமிப்போரும் கடன் கொடுப்போரும் பண வடிவில வட்டியை பெறுவினம். எல்லோ இந்த 2 பேரும் பிள்ளைகள் பண வடிவில வட்டியை பெறுவினம். பணவட்டியின் கொள்வனவு சக்திக்குத்தான பேர் மெய் வட்டி. அப்ப பேரளவு வட்டி வீதத்திலிருந்து பணவீக்க வீதத்தை கழிச்சால் மெய் வட்டி வீதம் வருது. அப்ப பணவீக்கம் மெய் வட்டி வீதத்தை குறைக்கும். அப்ப மெய் வட்டி வீதம் குறைஞ்சா நடக்கும்? சேமிப்போருக்கும் பாதிப்பு, கடன் கொடுத்தோருக்கும் பாதிப்பு. அப்ப பணவீக்கம் சேமிப்போரையும் கடன் கொடுத்தோரையும் பாதிக்க செய்யும். நீங்கள் என்னத்தை வச்சு கொண்டு விளங்கப்படுத்த வேணும் என்றால் மெய் வட்டி வீதத்தை வச்சு விளங்கப்படுத்த வேணும். மெய் வட்டி பேரளவு வட்டியினுடைய கொள்வனவு சக்திக்கு பேர் மெய் வட்டி. அப்ப பணவீக்கம் மெய்வட்டி வீதத்தை குறைக்கும். அப்ப மெய்வட்டி வீதமானது குறைய குறைய சேமிப்போரும் பாதிக்கப்படுவினம், கடன் கொடுத்தோரும் பாதிக்கப்படுவினம். இந்த ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று இருக்கும். இது எங்கெங்கே எல்லாம் தாக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கும். சரியில்லை, ரைட். அடுத்தது பாருங்கள், ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சி அடைந்து இறக்குமதி செலவுகளை கூட்டும். இது நாங்கள் நாணய மாற்று வீதத்தோடு நாங்கள் சென்மதி நிலுவை பக்கம் பார்த்து கொண்டு போய்க்க இந்த மாற்றம் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். சும்மா இப்போ சாதாரணமாக சொல்லுவோம். சாதாரணமாக உங்களுக்கு விளங்கணும் என்னென்று சொன்னால், ஒரு பொருளாதாரத்தில் பணவீக்கம் இருந்தால் அந்த நாடு ஏற்றுமதி செய்கிற பொருட்களின் வெளிநாட்டு விலை கூடும். அப்ப வெளிநாட்டு விலை கூடினால், வெளிநாட்டு சந்தையில் விலை கூடினால் ஏற்றுமதி பொருட்களுக்கான கேள்வித்தொகை குறையும். அதனால் அந்த நாட்டினுடைய ஏற்றுமதிகள் வீழ்ச்சி அடையும். உள்நாட்டில் பணவீக்கம் இருக்கை நாங்கள் இடுவோல் எடுத்து போடுவோம். வெளிநாடுகளில் பணவீக்கம் இல்லை. எல்லாம் எனக்கு நாணய மாற்றி விதத்தில் படிக்க தெளிவாகும், தேர்ச்சி 10. அப்ப உள்நாட்டில் பணவீக்கம் பொருளாதாரத்தில் இருந்தால் வெளிநாட்டில் இருந்து கொள்வனவு செய்கிற இறக்குமதி செய்கிற பொருட்கள் மிகவும் மலிவானதாக இருக்கும். அப்ப உள்நாட்டில் இருக்கிற நுகர்வோர் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்யாமல் இறக்குமதி பொருட்களையே கொள்வனவு செய்வார்கள். அப்ப இதனால் இறக்குமதிகளுக்கான கேள்வி அதிகரிக்க இறக்குமதி செலவீனம் கூடும். அப்ப ஆகவே பணவீக்கம் ஏற்றுமதி வருமானத்தை குறைத்து இறக்குமதி செலவீனத்தை கூட்டும். அடுத்தது வாருங்கள், வருமான மீள் பங்கீட்டில் நியாயமற்ற முறை உருவாகும். அப்ப காரணி சேவை என்ற உடைமையாளர்களுக்கு இடையில வருமானம் பங்கீடு செய்யப்படுது. ஆனா அந்த வருமான பங்கீட்டில் ஒரு நியாயத்துவம் இருக்காது. அவ செல்வந்தவர்கள் வறியவர்கள் என்று 2 தரப்பு இருக்கிறார்கள். அவ செல்வந்தவர்களை மேலும் செல்வந்தவர்களாக மாற்றும், வறியவர்களை மேலும் வறியவர்களாக மாற்றும். ஆகவே பணவீக்கமானது வருமான பங்கீட்டில் ஒரு நியாயமற்ற சூழலை உருவாக்கி கொண்டிருக்கும். அடுத்தது பாருங்கள், பொருளாதார தீர்மானம் மேற்கொள்ளும் ஆற்றலை பாதிக்கும். சரியான ஒரு பொருளாதாரத்தில் பணவீக்கம் இருந்தால் அவன் நாங்கள் நீண்ட கால முதலீடு சம்பந்தமாக சரியான ஒரு தீர்மானம் ஒன்றும் எடுக்க இயலாது. அப்ப ஆகவே ஒரு பொருளாதாரத்தில் சரியான கொள்கை தீர்மானங்களை வகுப்பதற்கு இந்த பணவீக்கமானது ஒரு பாதகமான தாக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கும்.
நாணயத்தின் வெளிப்பெறுமதி, நாணயத்தின் வெளிப்பெறுமதி தான் நாணய மாற்று வீதம் என்று படிக்க போறோம். அப்ப பணவீக்கமானது பணத்தினுடைய உட்பெறுமதியையும் குறைக்கும், வெளிப்பெறுமதியையும் குறைக்கும். அதை நாங்கள் நாணய மாற்று வீதத்திலே ஆராய்வோம். அப்ப இந்த இடத்துல அந்த பாயிண்ட்ஸை சொல்லி கொண்டு போறோம். அடுத்தது பாருங்க, தொழிற்சங்க நடவடிக்கைகளால் நேற்று உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். இப்போ பொருளாதாரத்தில் பணவீக்கம் வந்து மக்களுடைய வாழ்க்கை செலவு கூடிக்கொண்டு வந்தால் அப்போ வேலையாட்கள் சொல்லுவார்கள் தங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் போதாது. அப்போ தமது தொழிற்சங்கத்தின் ஊடாக என்ன செய்வார்கள்? சம்பள உயர்வு கோரி வேலை நிறுத்த போராட்டங்களில் ஈடுபடுவார்கள். அப்போ இதனால் ஒரு பொருளாதாரத்தில் உற்பத்திகள் பாதிக்கப்பட்டு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரமான சூழல் உருவாகாது. அதே மாதிரி பாருங்கள், சார்பு வறுமை அதிகரிக்கும். பிறகு நாங்கள் தேர்ச்சி 11க்குள்ள படிப்போம். பவர்ட்டி, ஒப்பீட்டு ரீதியான வறுமை. இந்த பணவீக்கமானது என்ன செய்யும்னா வறியவனை மேலும் வறியவனாக, செல்வந்தவனை மேலும் செல்வந்தவனாக்கி கொண்டே இருக்கும். ஆகவே சார்பு வறுமை அதிகரிக்கும். இதை விட தோல் சப்பாத்து செலவு மற்றும் சரியல்லோ விலைப்பட்டியல் செலவு, மெனு கோஸ்ட், இவை எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு போகும். அப்ப இப்ப பணவீக்கத்தால் ஏற்படுகின்ற பாதகமான விளைவுகள் மாணவர்களுக்கு தெரியும். அப்ப இதில் இப்ப நான் சொல்லுகிற கருத்து என்னென்னால், இப்ப உங்களுக்கு பகுதி 2 இப்ப பணவீக்கத்தினுடைய பொருளியல் செலவுகள் என்று நாங்கள் ஒரு 4 புள்ளிக்கு வினாவப்பட்டால் நீங்கள் 4 விடயம் தெளிவாக எழுத பழகுவோம். இதில் பாருங்க, பணவீக்கத்தினுடைய பொருளியல் செலவுன்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட 10 விஷயம் சொல்லி இருக்கிறோம். எல்லாத்தையும் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய தேவையில்லை. இந்த பிரதானமான விடயங்கள் பாருங்கள் முன்னுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அப்ப பணத்தினுடைய பெறுமதியை குறைக்கும், நிலையான வருமானம் பெறுவோரின் கொள்வனவு சக்தியை குறைக்கும், சேமிப்போரை பாதிக்கும், கடன் கொடுத்தோரை பாதிக்கும். இதுகளெல்லாம் பிரதானமான விடயங்கள். இதை விளங்கப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். இது எப்படி எல்லாம் ஒரு பொருளாதாரத்தில் நடக்கும் விளங்கி இருக்கும். அப்ப பணவீக்கத்தினுடைய பாதகமான விளைவுகள் எவை என்பதை நீங்கள் சரியாக சொல்ல கற்றுக்கொள்ளும். அப்ப இனி நாங்கள் இறுதியாக பார்க்க போறோம். இப்போ ஒரு பொருளாதாரத்தில் பணவீக்கம் வாரது ஒரு விரும்பத்தகாத செயல்தானே. பணவீக்கம் வாரதை யாருமே உண்மையிலே விரும்புகிறீர்கள், ஆனால் பணவீக்கம் வந்தே தீரும். அந்த பணவீக்கம் பொருளாதாரத்தில் வந்தே தீரும். அதை உங்களுக்கு ஏற்கனவே தெளிவுபடுத்தப்படும். அதை கேள்வி பக்கத்தாலையும் பெறலாம், நிரம்பல் பக்கத்தாலையும் பெறலாம். அப்ப இப்ப இந்த பொருளாதாரத்தில் வார பணவீக்கத்தின் அளவை நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோம். அப்ப இதைத்தான் நாங்கள் பாருங்க, இப்ப மத்திய வங்கியில் உங்களுக்கு படிப்பிக்க சொல்லித்தாரோம். என்ன, இப்ப இலங்கை மத்திய வங்கியினுடைய பிரதானமான குறிக்கோள் ஞாபகப்படுத்தி பாருங்க பிள்ளைய. அப்ப முதலாவது குறிக்கோள் சொல்லித்தாரோம், விலை மற்றும் பொருளாதார உறுதி. விலை மற்றும் பொருளாதார உறுதி. அப்ப இந்த விலை உறுதி என்றது எதை குறிப்பிடுது? பொதுவிலை மட்டத்தை நிலையாக வைத்திருப்பது. ஒரு நாட்டினுடைய பொதுவிலை மட்டம் அதிகரித்து கொண்டுதான் போகுது. அப்ப அந்த பொதுவிலை மட்டத்தில் ஏற்படுகிற அதிகரிப்பை ஒரு நிலையாக, ஒரு ஸ்திரமாக, என்ன ஸ்டேபிலிட்டி என்று சொல்றோம், ஒரு அதிகரிப்பை நாங்கள் கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். அப்ப பணவீக்கத்தை எப்படி அதிகரிக்க விடாமல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கலாம். அப்ப பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய செயல் ரீதியான நடவடிக்கைகள், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய செயல் ரீதியான நடவடிக்கைகள். ஒன்று, மொத்த கேள்வி அதிகரிப்பை கட்டுப்படுத்துதல். பாருங்க, முதலாவது இதைத்தானே நாங்கள் கேள்வி தூண்டல் வீக்க கோட்பாட்டில் படிச்ச நாங்கள். மொத்த நிரம்பல் மாறாத நிலையில், மொத்த நிரம்பல் மாறாத நிலையில், அப்ப இதே பொருளாதாரத்தின மொத்த நிரம்பல், அப்ப இதே பொருளாதாரத்தின மொத்த கேள்வி, அப்ப இதுல பொதுவில மட்டம். அப்ப இந்த மொத்த கேள்வியானது
அதிகரிக்க அதிகரிக்க விலமட்டம் கூடும். விலமட்டம் கூடும் சொல்ல விளங்குது. அப்ப பொதுவிலமட்ட அதிகரிப்பை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும் என்றால் இந்த மொத்த கேள்வியின் அதிகரிப்பை கட்டுப்படுத்துவோம். அப்ப மொத்த கேள்வி எதால அதிகரிக்கிறது எல்லாம் முன்னுக்கு ஆராய்ஞ்சிட்டோம். அப்ப பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்குரிய செயல் ரீதியான முதலாவது நடவடிக்கை மொத்த கேள்வி அதிகரிப்பை கட்டுப்படுத்துவது. இரண்டாவது பாருங்கள், மொத்த நிரம்பல் அதிகரிப்பை துரிதப்படுத்துதல். அப்ப நாங்கள் செலவு தூண்டல் பணவீக்கத்துக்குள்ளால படிச்சிருக்கிறோம். மொத்த கேள்வி மாறாத நிலையில் அப்ப இதே அப்ப மொத்த நிரம்பலானது பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைய பொதுவில மட்டம் அதிகரிக்கும். மொத்த நிரம்பலானது வீழ்ச்சி அடைய பொதுவில மட்டம் அதிகரிக்கும். அப்ப மொத்த நிரம்பலில் ஏற்படுகிற வீழ்ச்சியை நாங்கள் கட்டுப்படுத்த வேணும்னா அந்த நாடு தன்னை மொத்த நிரம்பலை செயல் ரீதியாக கூட்டவும். அப்ப ஒரு நாட்டினுடைய மொத்த உற்பத்தியைத்தானே நாங்கள் மொத்த நிரம்பல் என்று படிச்சு கொண்டு வரோம். அப்ப மொத்த நிரம்பலை நாங்கள் கூட்ட வேணும் என்று சொன்னால் உற்பத்திகள் மீதான வரிகளை குறைக்க வேணும். உற்பத்திகளுக்கு அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கிற மானியங்களை கூட்ட வேணும். பாருங்க, நிரம்பலை ஊக்குவிக்கும். அப்ப இரண்டாவது மொத்த நிரம்பலை அதிகரித்த. மூன்றாவது பாருங்க, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்குரிய அடுத்த நடவடிக்கை நேரடியான அரசு தலையீடு. விலையை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துவதுக்கு நேரடி. அப்ப இதைத்தான் நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்கள். இப்ப அரசாங்கம் நேரடியாக சந்தையில் தலையிட்டு கட்டுப்பாட்டு விலைகளை கொண்டு வருது. அப்ப நீங்க தேர்ச்சி 3க்குள்ளால படிச்சிருக்கிறீங்க. கட்டுப்பாட்டு விலைகள், உச்ச கட்டுப்பாட்டு விலை, உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. அப்ப 2 வகையான கட்டுப்பாட்டு விலைகள் படிச்சிருக்கிறோம். 2 வகையான கட்டுப்பாட்டு விலைகள். அப்ப இப்ப நாங்கள் என்ன செய்யணும்? உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைகளை போட்டு இந்த விலை அதிகரிப்பை கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்ப இது நேரடி கட்டுப்பாடு. அடுத்த 4வது பேரங்கள் வினைத்திறனான வள பங்கீட்டில் காணப்படும் தடைகளை நீக்குதல். அப்ப ஒரு நிரம்பலை நாங்கள் ஊக்குவிக்கிறதுக்கு சில இடத்துல வள பங்கீட்டிலே தடை இருக்கும். அப்ப அந்த தடைகளை அகற்றி அந்த நிரம்பலை தூண்டுறதுக்கு ஒரு வினைத்திறனான வள பங்கீட்டில் காணப்படுகிற தடைகளை அகற்றவும். அப்ப இந்த நாளும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்குரிய செயல் ரீதியான நடவடிக்கை. சில வேளைகளில் பிள்ளைகள் உங்களுக்கு பகுதி 2 இந்த கேள்வியை 4 புள்ளி கூட வினாவலாம். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு செயல் ரீதியான நடவடிக்கைகள் இவை 4. அப்போ 1 மொத்த கேள்வி அதிகரிப்பை கட்டுப்படுத்தவும், மொத்த நிரம்பலை ஊக்குவிக்கவும், நேரடியான அரச தலையீடு, வினைத்திறனுடைய வளப்பங்கீட்டில் காணப்படும் தடைகளை அகற்றுது. அவை இவ்வாறு செய்தால் இந்த பொதுவில மட்ட அதிகரிப்பை கட்டுப்படுத்தி ஒரு நாடு விலை மட்டத்தை நிலையாக பேணலாம். அப்போ பணவீக்க வீதம் என்பது மிக தாழ்ந்த மட்டத்தில் அந்த நாடு இருந்தால் பணவீக்கத்தால் வர பாதக விளைவுகள் இல்லாமல் போய்விடும். தெரியல. அப்போ இவ்வளவுதான் இந்த பணவீக்கம் சம்பந்தமான கருத்து. சரி, அப்போ இவ்வளவு நேரமும் நான் சொன்ன கருத்துக்களை செவிமடுத்த மாணவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.